இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவும் அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை மட்டும் இல்லை, மிகவும் அற்புதமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், எதை பற்றியதுங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தற்போது மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மே மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் ஒரு முக்கியமான நாள் மே மாதம் 12ஆம் தேதி வர இருக்குது. அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான முதல் மாதமான சித்திரையுடைய 29ஆம் நாள். கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. இந்த ஒரு நாள் சாதாரணமான நாள் கிடையாது, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று கேட்குறீங்களா? இந்த நாளில் பௌர்ணமியானது வருது. பௌர்ணமி வருவது என்ன முக்கியமாக, இது மாதந்தோறும் தானே வருது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியே முக்கியம்தான். அதில் இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பௌர்ணமி. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தன் அவதரித்தார். அதனால் இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் அதிக முக்கியத்துவமானது பெறுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியில் ஒரு பரிகாரம் செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த சித்ரா பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. உங்களுடைய கர்ம வினைகள் தீர இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் ஒன்று இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால கர்ம வினைகள் தீருமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிறப்பு என்றால் தமிழ் மாதங்களில் முதலாவதாக வரக்கூடிய சித்திரை மாத பௌர்ணமி மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக நமக்கு சொல்லப்படுது. இந்த வருட சித்திரை மாத பௌர்ணமி திதியானது கரெக்டாக 12/5/2025 திங்கட்கிழமை அன்று வருது. பொதுவாக இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் என்று சொல்வாங்க. இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்யுங்க. அம்மன் கோவிலுக்கு செல்லுங்க, நல்லதே நடக்கும். சித்திரை பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தனை வணங்கி நம்ம செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த வழக்கம் இல்லைன்னா இந்த வழக்கத்தை இந்த முறை உருவாக்கிக்குங்க. இது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் மனவருந்தி இந்த தினம் சித்திரகுப்தனை நினைத்து ஒரு நிமிடம் மன்னிப்பை கேட்டுக்கோங்க. செய்த பாவத்தில் கொஞ்சமாவது குறையும். இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனிடம் மன்னிப்பு கேட்டதோடு விடாமல் இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பாதியாக குறையும். பாவங்கள் குறையும் போது வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து நல்லதே நடக்க தொடங்கும். ஸோ கர்ம வினைகள் தீர சித்திரை பௌர்ணமியில் என்ன வழிபாடு பண்ணுங்கிறத சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த தினம் உங்கள் வீட்டு பூஜையில் நிச்சயமாக நீங்கள் பௌர்ணமி பூஜைக்கு விளக்கேற்றி கற்பூர ஆராத்தி காண்பித்து வழிபாடு ஃபஸ்ட்டு செய்யணும். அப்புறம் சின்னதாக ஒரு பாயாசமாவது செய்து வைத்து வழிபாடு செய்யணும். வழக்கம் இல்லைனாலும் இந்த வழக்கத்தை இந்த முறை வீட்டில் வைத்துக்குங்க. சில பேர் வீடுகளில் இந்த பௌர்ணமி தடபுடலாக கலவசாதெல்லாம் செய்து வைத்து வழிபாடு செய்வாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாட்டியும் பாயாசமாவது செய்து வழிபாடு செய்யணும். அப்புறம் இந்த நாளில் மாலையில் பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யணும். உங்கள் வீட்டு பூஜையில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. அது என்னென்னா தர்பைப்புல். இது நாட்டு மருந்து கடைகளில் விற்கும், வாங்கிக்கோங்க.
சிறிதளவு தர்பை புல்லை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க. பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் நிலவுக்கு முன்பாக நின்று நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும், இனி மனதறிந்து பாவங்கள் செய்ய மாட்டேன், செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்துவிடு என்று சந்திர பகவானிடம் சொல்லுங்க. சொல்லிவிட்டு இந்த தர்பை புல்லை கொண்டு வந்து உங்கள் பூஜரையில் வைத்து விடுங்க. ஒரு தட்டு மேலே தர்பை புல்லை வைத்து பூஜரையில் ஒரு ஓரமாக வைத்து விடுங்க. இந்த தினம் முழுக்க இரவு முழுவதும் அது பூஜையிலே இருக்கட்டும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை எழுந்தவுடன் அந்த தர்பை புல்லை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போடுங்க. ஒரு 10 நிமிடம் கழித்து அந்த தர்பை புல் தண்ணீரில் நல்லா ஊறி இருக்கும். அந்த தண்ணீரை நீங்கள் தலைக்கு குளித்து விடுங்க. இப்படி செய்தால் உங்களை பிடித்த கர்மவினை பாவங்கள் எல்லாம் குறையும். இது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆன்மீக சார்ந்த இந்த எளிமையான பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பின்பற்றி பலன் பெறணுங்கிறதுனால தான் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ பரிகாரத்தை தெரிஞ்சிருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணி பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி வெட்டு 1 துண்டு 2 என வாழ்க்கையில் நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தனித்தன்மை கொண்டவர்களாக இந்த பௌர்ணமியிலிருந்து செயல்படணும் என்பது உங்களுக்கு டாஸ்காக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பௌர்ணமியிலிருந்து ராசிநாதன் சனி வந்து பலமாக இருக்கிறாரு. இதனால் பல வகையில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வலுப்பெறும். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் உங்களுக்கு நீங்கும். புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இந்த பௌர்ணமியிலிருந்து உயர்வுகள் உண்டாகும். பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலமானது ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் அனுபவபூர்வமான அறிவோடு செயல்படணும். அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் எளிதாக பணிகளை செய்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செயல்திறன் உங்களுக்கு பயங்கரமாக அதிகரிக்கும். உங்களுக்கென வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்திங்கன்னா பாராட்டு நீங்கள் பெற முடியும். இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த எச்சரிக்கைக்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லிப்படியே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த பௌர்ணமியிலேருந்து கண்டுக்காமல் உங்களோட வேலைகளை மட்டும் பண்ணுங்கள். வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சேரும். அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும். அப்புறம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகள் நீங்கள் கவனிக்கணும். அப்படி கவனித்தாதான் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அவங்க நல்ல முறையில் இருப்பாங்க. அதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை இந்த பௌர்ணமியிலிருந்து கவனிங்க. அப்புறம் பெண்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் போது கவனமாக இருக்கணும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருக்கணும். இல்லைனா களவு போகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பெண்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து திடீர் கோபங்கள் உண்டாகலாம். அதனால் நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை அப்போ தான் உங்களுக்கு தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டிங்கன்னா இந்த பௌர்ணமியிலேருந்து வெற்றி காண முடியும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ
அதாவது இப்போ முக்கிய நபர்கள்லாம் வந்து சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள சந்திக்க முடியும். இந்த மாதிரி அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்கும். அதனால் உங்களோட அரசியல் வாழ்க்கையில் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதிரி நன்மை உண்டாகிற மாதிரி உங்களுக்கு இந்த பௌர்ணமி நல்லதாக அமைய போகுது. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் வந்து நீங்கும். திறமையானது வெளிப்படும். ஆசிரியர்களோடு நல்ல உறவு ஏற்படும். பெற்றோர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு வேணும்னா பெற்றோர்கள் ஆசிரியர்களோடு நீங்கள் கேட்டு எல்லா உதவியும் வந்து பெற்றுக்கோங்க. ஆக மொத்தம் உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. ஸோ கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும். இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.